மீம் டிவியின் சர்வதேச செய்தி தொகுப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுனாமி போல் மக்களை தாக்கிய மனநோய், ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 50% பேருக்கு பிரச்சனை, இது ஒரு பேரழிவு என மருத்துவ அமைப்புகள் எச்சரிக்கை. காசா ஒன்றும் லெபனான் அல்ல, தொடர்ந்து அத்துமீறினால் மீண்டும் போருக்கு தயார், ஹமாஸ் இறுதி எச்சரிக்கை. இஸ்ரேலுடனான 12 நாட்கள் போர் இன்னும் 2 வாரம் நீடித்திருந்தால் இஸ்ரேல் துடைத்தெறியப்பட்டிருக்கும். ஈரான் பிரிகேடியர் மீண்டும் விளக்கம். இஸ்ரேல் காசாவில் நிகழ்த்தும் அட்டூழியங்கள், சர்வதேச திரைப்பட விழாவில் எதிரொலிப்பு, ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை கிழித்து தொங்கவிட்ட ஸ்பெயின் நடிகை. ஜெர்மனி சைக்கிள் பந்தயத்தில் இஸ்ரேல் அணி நீக்கம், கள்ளத்தனமாக பெயரை மாற்றி மாற்று பெயரில் பங்கேற்பு. இஸ்ரேலுக்கு எதிரான புறக்கணிப்புகள் உலகம் முழுவதும் தீவிரம். ஆக்கிரமிப்பின் தாக்குதலில் ஹிஸ்புல்லா கமாண்டர் வீரமரணம். புதிய போருக்கு தயார் என ஹிஸ்புல்லா அறிவிப்பு. மத்தியஸ்த நாடுகளுக்கு இறுதி எச்சரிக்கை. இஸ்ரேலில் இருந்து இறக்குமதி நிறுத்தம், பின்லாந்து அதிரடி அறிவிப்பு. ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட இறக்குமதி தடை தீவிரம். அழகி போட்டியில் இஸ்ரேலியர்கள் பங்கேற்க எதிர்ப்பு, போட்டியை புறக்கணித்து வெளியேறிய பிரபல லெபனான் அழகி. பாலஸ்தீன் 36 படத்திற்கு கிடைத்த புதிய அங்கீகாரம், சிறப்பு பரிசை வென்று சாதனை. இஸ்ரேலை ஆதரிப்பதாக குற்றச்சாட்டு. ஜோர்டானில் தொடர்ந்து இழுத்து மூடப்பட்ட ஸ்டார்பக்ஸின் 5வது கிளை. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேலை தாக்கியுள்ள மனநல சுனாமியால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேலின் 8 முக்கிய மனநல அமைப்புகள் ஒன்றிணைந்து அரசுக்கு அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளன. நாட்டில் உருவாகி வரும் மனநல நிலை இதுவரை இல்லாத அளவுக்கு மோசமாக உள்ளது என குறிப்பிட்டு இதை ஒரு பேரழிவு, நெருக்கடி என விவரித்துள்ளனர். மனசோர்வு, பதட்டம் உள்ளிட்ட அறிகுறிகள் இஸ்ரேலியர்களில் பெரிய அளவில் காணப்படுவதாகவும் இது ஆழமான மற்றும் நீண்டகால கூட்டு மன உளைச்சல் என்றும் கூறப்படுகிறது. இது பொதுமக்களிடையே நம்பிக்கை சிதைவை ஏற்படுத்தி அடுத்த தலைமுறைகளையும் பாதிக்கக்கூடும் என அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஏதியோத் ஆக்ரோனோத் நாளிதழ் வெளியிட்ட தரவுகளின்படி 2024ஆம் ஆண்டில் மனசோர்வு மற்றும் பதட்ட குறைபாடுகள் 2013ஆம் ஆண்டில் இருந்ததை விட 2 மடங்காக அதிகரித்துள்ளன. 2023 அக்டோபர் முதல் 2024 இறுதி வரை PTSD நோயாளிகள் மாதந்தோறும் 70% அதிகரித்து 23,600 புதிய நோயாளிகள் சேர்க்கப்பட்டுள்ளனர். இஸ்ரேலிய மக்கள் தொகையில் பாதி பேர் நீடித்த துக்கத்தில் உள்ளதாக கூறுகின்றனர். உளவியல் மருந்துகளின் பயன்பாடு 2 மடங்காகி தூக்க கோளாறுகள் 19% உயர்ந்துள்ளன என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். ஹாலிட் ஹெல்த் சர்வீஸ் மற்றும் மயர்ஸ் JDC ஃப்ரூக்டேல் நிறுவனத்தின் ஆய்வு அக்டோபர் 7 சம்பவத்தால் பாதிக்கப்பட்டவர்களில் 50% இன்னும் சிரமப்படுவதாக தெரிவிக்கிறது. பேராசிரியர் மேரவ்ரோத், மனசோர்வு, பதற்றம், தாம்பத்திய பிரச்சனைகள், குழந்தைகளில் பின்னேற்ற நடத்தை போன்றவை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சமாதான உடன்படிக்கையை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வருவதால் பலஸ்தீனில் மீண்டும் போர் ஏற்படும் அபாயம் எழுந்துள்ளது. காசா யுத்தம் நிறுத்த ஒப்பந்தத்தை இஸ்ரேல் தொடர்ந்து மீறி வருவதால் ஹமாஸ் குழு அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் அதிபர் டொனால்ட் ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் ஆகியோரிடம் தங்கள் போராட்டத்திற்கு தயாராக உள்ளதாக தெரிவித்துள்ளனர் என்று அல் அரேபிய ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. போர் நிறுத்தத்தை இருதரப்பும் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என்றும் ஒரு தரப்பு மட்டுமே விதிகளை பின்பற்றும் சூழலை ஏற்க முடியாது என்றும் ஹமாஸ் வலியுறுத்தியுள்ளது. காசா லெபனான் ஆகாது என கூறி போர் நிறுத்தம் பெயரில் இஸ்ரேல் படைகள் முன்னேறும் நிலையை அனுமதிக்க மாட்டோம் என்றும் உறுதியாக தெரிவித்தது. ஒப்பந்தத்தின் விதிகளை கடைபிடிக்க இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுக்குமாறும் சமாதான உடன்படிக்கை ஏற்படுவதற்கு காரணமான நாடுகளை இதற்கு முன்பாகவே ஹமாஸ் கேட்டுக்கொண்டது. இஸ்ரேல் படைகள் ஒப்பந்தத்தில் குறிப்பிட்ட எல்லைகளை தாண்டி தினமும் முன்னேறி வருவதாகவும் இது போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் வெளிப்படையான மீறல் எனவும் ஹமாஸ் குற்றம் சாட்டியுள்ளது. முன்னதாக காசாவின் தெற்கு பகுதியில் இஸ்ரேல் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளில் ஹமாஸ் தாக்குதலை நடத்தியதாகவும் அதற்கு பதிலடியாக தாங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் 5 ஹமாஸ் தலைவர்கள் கொல்லப்பட்டதாகவும் இஸ்ரேல் தெரிவித்துள்ளது. இந்த குற்றச்சாட்டுகளை ஹமாஸ் முற்றிலுமாக மறுத்துள்ளது. யாரையும் நம்பி போரில் இறங்கவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இஸ்ரேலுடன் நடந்த 12 நாள் போரில் ஈரான் முழுமையாக தன் சொந்த திறன்களை மட்டுமே நம்பியதாகவும் இந்த அணுகுமுறை எதிரியை தோற்கடிக்க உதவியதாகவும் இஸ்லாமிய புரட்சி பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் அலி முகமது நைனி கூறியுள்ளார். மக்களிடமிருந்து துண்டிக்கப்பட்ட அரசியல் அமைப்புகள் தவிர்க்க முடியாத முறையில் வீழ்ச்சி அடைவதாகவும் அவர் கூறினார். மக்கள் சார்ந்த தற்காப்பு அடிப்படையிலான தன்னிறைவு கொண்ட சக்தியாக உருவாக்கியதும் தங்கள் வெற்றிக்கான காரணங்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். வளர்ந்து வரும் அச்சுறுத்தல்களுக்கு பதிலளிக்க நீண்ட தூர ஏவுகணை திறன்களில் முதலீடு அவசியம் என குறிப்பிட்டார். ஈரான் எதிரியின் 45 முக்கிய தளங்களை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாகவும் இதன் காரணமாக எதிரி போர் நிறுத்தத்தை கோரியதாகவும் அவர் தெரிவித்தார். போர் இன்னும் 2 வாரங்கள் நீடித்திருந்தால் இஸ்ரேல் ஆட்சி முற்றிலும் சரிந்திருக்கும் எனவும் நைனி கூறினார். காசாவின் மீது தொடர்ந்து கவனத்தை செலுத்துமாறு ஸ்பெயின் நடிகை கோரிக்கை விடுத்துள்ளார். ஸ்பெயின் நாட்டு நடிகை அட்ரியானா உகர்டே அல்மரியா சர்வதேச திரைப்பட விருது விழாவில் காசாவில் நடைபெற்று வரும் மனிதாபியமான நெருக்கடியை பற்றி வலுவான உரையை ஆற்றினார். விருதை ஏற்றுக்கொள்ளும் தருணத்தை பயன்படுத்திய அவர் இஸ்ரேல் தொடர்ச்சியாக நடத்தும் இனப்படுகொலை இன்னும் நிறைவடையவில்லை என கூறி கடுமையான கண்டனங்களை தெரிவித்தார். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டதாக உலக ஊடகங்கள் வழங்கும் செய்திகள் தவறானது என்றும் உண்மையான சூழல் மறைக்கப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். காசாவில் மருத்துவ பொருட்கள், உணவு, குடிநீர் போன்ற அடிப்படை தேவைகளை
தகவல்களை கொண்டு செல்ல முறையான வழித்தடம் இன்னும் உருவாக்கப்படவில்லை என்பதையும் அவர் வலியுறுத்தினார். இனப்படுகொலை இன்னும் முடியவில்லை என்பதை தனது பேச்சில் அவர் நினைவூட்டினார். மேலும் சர்வதேச வர்த்தகம், தூதரக உறவுகள், ஆயுத பரிமாற்றங்கள் ஆகியவை இஸ்ரேலுடன் தொடர்ந்து நடைபெற்று வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். காசாவை மட்டுமல்லாது சூடான் போன்ற பகுதிகளிலும் பொதுமக்கள் அதே போன்ற கொடூரங்களை எதிர்கொள்கிறார்கள் என்பதையும் நினைவூட்டினார். உலகம் இப்பகுதிகளிலிருந்து தனது கவனத்தை திருப்பக்கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களை தொடர்ந்து இஸ்ரேலிய சைக்கிள் அணி தனது பெயரை மாற்றியுள்ளது. இஸ்ரேலிய பிரீமியர் டெக் சைக்கிள் அணி 2026 முதல் இன்னோசன்ட் சைக்கிளிங் டீம் என்ற புதிய பெயரில் போட்டியிட உள்ளது. இந்த பெயர் மாற்றம் இவ்வாண்டு ஸ்பெயினில் நடைபெற்ற போட்டிகள் பாலஸ்தீன ஆதரவு போராட்டங்களால் பாதிக்கப்பட்டதையும், இத்தாலியில் நடைபெற்ற ஒரு போட்டியிலிருந்து அணி நீக்கப்பட்டதையும் தொடர்ந்து உருவானது. இந்த மாற்றம் சர்வதேச விளையாட்டு மற்றும் பொழுதுபோக்கு நிறுவனம் NSN மற்றும் சுவிஸ் முதலீட்டு தளம் ஸ்டோன்வேக் ஆகியவை அணியின் அமைப்பை பொறுப்பேற்றதை தொடர்ந்து நடைபெற்றது. இந்த மாற்றம் அணியின் வளர்ச்சியில் ஒரு முக்கிய கட்டமாகும் என்று NSN தெரிவித்தது. தற்போதைய பொது மேலாளர் கெஜல் கால்ஸ்ட்ரோம் தொடர்ந்து தனது பதவியில் இருப்பார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமீபத்திய போட்டிகளில் ஸ்பெயின் அணியின் பங்கேற்புக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்கள் பல கட்டங்களை பாதித்தன. மேட்ரிட் நகரில் மற்றும் 1,00,000க்கும் மேற்பட்டோர் திரண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நிகழ்த்தி வரும் இனப்படுகொலைக்கு எதிரான மக்கள் போராட்டத்தின் வெற்றியாக இந்த பெயர் மாற்றம் பார்க்கப்படுகிறது. கடந்த நவம்பர் மாதம் ஏற்பட்ட சமாதான உடன்படிக்கைக்கு மாற்றமாக லெபனான் மீது தொடர் தாக்குதல்களை இஸ்ரேல் மேற்கொண்டு வருகிறது. பெய்ரூட்டின் தெற்கு புறநகர் பகுதிகளில் நடைபெற்ற இஸ்ரேல் தாக்குதல் ஹிஸ்புல்லாவின் ஒரு மூத்த தளபதியை குறிவைத்து நடந்திருப்பதாக அந்த அமைப்பு உறுதிப்படுத்தியுள்ளது. இருப்பினும் குறிவிக்கப்பட்டவர் யார் என்பது குறித்து குழு எந்த விபரத்தையும் வெளியிடவில்லை. இதற்கு முன்பு ஹிஸ்புல்லாவின் ராணுவ தளபதி மீது தாக்குதல் நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தது. தாக்குதல் நடந்த இடத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ஹிஸ்புல்லா தலைவர் மஹ்மூத் கொமாதி இந்த தாக்குதல் எதிர்ப்பு படையின் முக்கியமான செல்வாக்கு வாய்ந்த ஒருவரை தெளிவாக குறிவைத்தது என்று தெரிவித்தார். தாக்குதலின் முழு விளைவுகள் இன்னும் தெரியவில்லை என்றும் அவர் கூறினார். மேலும் இந்த தாக்குதல் மூலம் இஸ்ரேல் தனது வரம்புகளை கடந்துள்ளது என்றும் அவர் எச்சரித்தார். இந்த தாக்குதல் பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரித்துள்ளதுடன் ஹிஸ்புல்லா பதிலடி நடவடிக்கைகள் மேற்கொள்ளும் வாய்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சம்பவ இடத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் பெரும் சேதம் ஏற்பட்டதாக லெபனான் அதிகாரிகளும் உள்ளூர் மக்களும் தெரிவித்தனர். இஸ்ரேலிய பொருட்களை வாங்குவதை பின்லாந்தின் பிரபல நிறுவனம் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. பின்லாந்தின் மிகப்பெரிய சில்லறை வர்த்தக நிறுவனமான எஸ்ட்ரோப் இஸ்ரேல் பொருட்களின் கொள்முதல் செயல்பாட்டை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இஸ்ரேலிய பொருட்கள் குறைவதால் சிறிய தாக்கமே ஏற்படும் என நிறுவனம் தெரிவித்தது. இஸ்ரேலிலிருந்து பழங்கள் அல்லது காய்கறிகள் ஏற்கனவே பல காலமாக இறக்குமதி செய்யப்படவில்லை. எனவே புதிய கட்டுப்பாட்டின் கீழ் வரும் பொருட்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாகும். ஐரோப்பிய யூனியன் மற்றும் இஸ்ரேல் இடையிலான ஒப்பந்தத்தின் வணிக பகுதிகளை இடைநிறுத்தம் செய்ய ஐரோப்பிய யூனியன் எடுத்த முடிவுகளில் அடிப்படையிலேயே இஸ்ரேலிய பொருட்கள் கொள்முதல் நிறுத்தப்பட்டதாக அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. முன்மொழிந்ததை முன்னிட்டு இந்த முடிவு இவ்வருட இலையுதிர் காலத்திலேயே எடுக்கப்பட்டதாக எலோமோ கூறினார். பின்லாந்து மொத்த உணவு சந்தையில் 49% பங்கு எஸ்குழு பெற்றுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலிய ஏற்பாட்டாளர்கள் மற்றும் போட்டியாளர்கள் கலந்து கொள்வதால் மிஸ் பிளானட் 2025 போட்டியில் பங்கேற்கவில்லை என லெபனான் அழகி தெரிவித்த கருத்திற்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. லெபனான் நகராட்சிகளின் 2022 அழகி போட்டியில் 2ஆம் இடத்தை பெற்ற எலியான் குரி இஸ்ரேலிய ஏற்பாட்டாளர்கள் மற்றும் போட்டியாளர்கள் கலந்து கொள்வதால் மிஸ் பிளானட் 2025 போட்டியில் தான் பங்கேற்கவில்லை என்று அறிவித்துள்ளார். இந்த பிரபலமான பன்னாட்டு அழகி போட்டியில் லெபனானை பிரதிநிதித்துவப்படுத்த அழைப்பு பெற்றிருந்தாலும் இஸ்ரேல் நாட்டைச் சேர்ந்த போட்டியாளர்கள் கலந்து கொள்வதால் தனது மனசாட்சிக்கு எதிராக பங்கேற்க முடியாது என குரி தெரிவித்துள்ளார். இன்ஸ்டாகிராம் ரீல் ஒன்றில் தனது முடிவை அறிவித்த அவர், ஏற்பாட்டாளர்கள் மீது எனக்கு முழு மரியாதை இருக்கிறது, ஆனால் என் நம்பிக்கைகளுடன் இணங்கும் வகையில் என்னுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்த வேண்டியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். குரியின் இந்த முடிவு இணையத்தில் பரவலான விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. தனது நெறிமுறைகள் மற்றும் கோட்பாடுகளை காக்கும் அவரது தைரியத்தை பலரும் பாராட்டி வருகின்றனர். ஆசிய திரைப்பட விழாவில் சிறப்பு விருதை பாலஸ்தீன திரைப்படம் பெற்றுள்ளது. பாலஸ்தீன் இயக்குனர் அனமரி ஜாசிர் இயக்கிய பாலஸ்தீன் 36 என்ற வரலாற்று திரைப்படம் 11வது ஏசியன் வேல் பிலிம் ஃபெஸ்டிவலில் ஸ்னோ லெபர்ட் சிறப்பு நடுவர் விருதை பெற்றுள்ளது. நவம்பர் 20 அன்று நிறைவடைந்த இந்த விழாவில் 30க்கும் மேற்பட்ட நாடுகளிலிருந்து 46 திரைப்படங்களும் 27 குறும்படங்களும் திரையிடப்பட்டு ஆசியாவின் பண்பாட்டையும் சமூக மாற்றங்களையும் வெளிப்படுத்தும் கதைகள் முன்னிலைப்படுத்தப்பட்டன. பாலஸ்தீன் 36 1936ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சிக்கு எதிராக நடந்த அரபு கிளர்ச்சியை மையமாக கொண்டுள்ளது. விவசாயிகள் வழிநடத்திய இந்த புரட்சி 30 ஆண்டுகள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் நடந்த மிகப்பெரிய போராட்டமாகும். சால்ட் ஆஃப் தி சீ மற்றும் வாஜிப் போன்ற படைப்புகளால் அறியப்படும் ஜாசிர் வரலாற்று உண்மை மற்றும் உணர்ச்சி தீவிரம் இணைந்த ஒரு ஆழமான படைப்பை உருவாக்கியுள்ளார். பாலஸ்தீன போராட்ட வரலாற்றை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்துவதாக விமர்சகர்கள் இத்திரைப்படத்தை பாராட்டியுள்ளனர். இந்த திரைப்படம் சர்வதேச அளவில் பெரும் பாராட்டுகளை பெற்றுள்ளது. நவம்பர் 5 அன்று டோக்கியோ கிராண்ட் பிரீ மற்றும் டோக்கியோ ஆளுநர் விருது ஆகியவற்றையும் வென்றது. 2026 ஆஸ்கர் விருதுகளின் சிறந்த சர்வதேச திரைப்பட பிரிவுக்கான பாலஸ்தீனின் அதிகாரப்பூர்வ திரைப்படமாகவும் தேர்வு செய்யப்பட்டுள்ளது. இந்த படம் முதலில் செப்டம்பரில் நடைபெற்ற டொராண்டோ சர்வதேச திரைப்பட விழாவில் வெளியானது. இஸ்ரேலிய ஆதரவு
ஆதரவு நிலைப்பாட்டின் காரணமாக ஜோர்டானில் தனது 5வது கிளையை ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் மூடியுள்ளது. பாலஸ்தீன ஆதரவு அலை வேகமாக அதிகரித்து வரும் நிலையில் ஜோர்டான் தலைநகர் அம்மான் நகர மையத்தில் உள்ள ஸ்டார்பக்ஸ் கிளை அதிகாரப்பூர்வமாக மூடப்பட்டது. இதன் மூலம் இந்த ஆண்டின் ஜோர்டானில் மூடப்பட்ட ஸ்டார்பக்ஸ் கிளையின் எண்ணிக்கை 5ஆக உயர்ந்துள்ளது. மார்ச் மாதத்தில் நாட்டின் பல பகுதிகளில் 4 கிளைகள் மூடப்பட்டிருந்தது. இஸ்ரேலிய ஆதரவு நிறுவனங்களுக்கு எதிரான மக்கள் போராட்டங்களின் காரணமாக இவை மூடப்பட்டதாக கூறப்படுகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் ஸ்டார்பக்ஸ் மற்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இடையிலான தொடர்புகள் குறித்த குற்றச்சாட்டுகள், குறிப்பாக காசாவில் இஸ்ரேலின் தாக்குதலுக்கு பிந்திய சூழல் புறக்கணிப்பை வலுப்படுத்தியது. இதனால் பல ஜோர்டானியர்கள் சர்வதேச பொருட்களை தவிர்த்து உள்ளூர் வணிகங்களை ஆதரிப்பதை பலஸ்தீன் ஆதரவின் ஒரு பகுதியாக கருதுகின்றனர். அக்டோபர் 7 நிகழ்வுக்கு பிறகு இந்த புறக்கணிப்பு இயக்கம் மிகுந்த வேகத்தில் பரவி நாட்டின் நுகர்வு பழக்கங்களில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியது. பல ஸ்டார்பக்ஸ் கிளைகளின் மூடல் குடிமக்கள் முன்னெடுக்கும் இயக்கங்கள் பிரதேச பொருளாதாரத்தை எவ்வாறு மாற்றுகின்றன என்பதற்கான தெளிவான சான்று என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். அரசியல் முடிவுகளுக்கான எதிர்ப்புகளை நுகர்வு விருப்பத்தின் மூலம் வெளிப்படுத்த முடியும் என்பதை இத்தகைய போராட்டங்கள் உணர்த்தியுள்ளன. தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுனாமி போல் மக்களை தாக்கிய மனநோய், ஒட்டுமொத்த மக்கள் தொகையில் 50% பேருக்கு பிரச்சனை, இது ஒரு பேரழிவு என மருத்துவ அமைப்புகள் எச்சரிக்கை. காசா ஒன்றும் லெபனான் அல்ல, தொடர்ந்து அத்துமீறினால் மீண்டும் போருக்கு தயார், ஹமாஸ் இறுதி எச்சரிக்கை. இஸ்ரேலுடனான 12 நாட்கள் போர் இன்னும் 2 வாரம் நீடித்திருந்தால் இஸ்ரேல் துடைத்தெறியப்பட்டிருக்கும், ஈரான் பிரிகேடியர் மீண்டும் விளக்கம். இஸ்ரேல் காசாவில் நிகழ்த்தும் அட்டூழியங்கள், சர்வதேச திரைப்பட விழாவில் எதிரொலிப்பு, ஆக்கிரமிப்பு நிர்வாகத்தை கிழித்து தொங்கவிட்ட ஸ்பெயின் நடிகை. ஜெர்மனி சைக்கிள் பந்தயத்தில் இஸ்ரேல் அணி நீக்கம், கள்ளத்தனமாக பெயரை மாற்றி மாற்று பெயரில் பங்கேற்பு. இஸ்ரேலுக்கு எதிரான புறக்கணிப்புகள் உலகம் முழுவதும் தீவிரம். ஆக்கிரமிப்பின் தாக்குதலில் ஹிஸ்புல்லா கமாண்டர் வீரமரணம். புதிய போருக்கு தயார் என ஹிஸ்புல்லா அறிவிப்பு. மத்தியஸ்த நாடுகளுக்கு இறுதி எச்சரிக்கை. இஸ்ரேலில் இருந்து இறக்குமதி நிறுத்தம். பின்லாந்து அதிரடி அறிவிப்பு. ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட இறக்குமதி தடை தீவிரம். அழகி போட்டியில் இஸ்ரேலியர்கள் பங்கேற்க எதிர்ப்பு. போட்டியை புறக்கணித்து வெளியேறிய பிரபல லெபனான் அழகி. பாலஸ்தீன் 36 படத்திற்கு கிடைத்த புதிய அங்கீகாரம், சிறப்பு பரிசை வென்று சாதனை. இஸ்ரேலை ஆதரிப்பதாக குற்றச்சாட்டு. ஜோர்டானில் தொடர்ந்து இழுத்து மூடப்பட்ட ஸ்டார்பக்ஸின் 5வது கிளை.